நீ எதுக்கு சிரிக்கிற? ஒரு ஜோக் ஞாபகம் வந்தது இன்ஸ்பெக்டர். ஜோக்கு? நான் இப்ப தேடிட்டு இருக்கிற திருடன் ரொம்ப பயங்கரமான ஆளு. முதல்ல மண்டையை உடைச்சிட்டு அப்புறமா காலை உடைப்பான். ஒருத்தரை டார்கெட் பண்ணிட்டானா கண்டிப்பா அவங்க கதையை முடிக்காம அடங்க மாட்டான். கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சானா டிஷ்யூ டிஷ்யூ. பயந்துட்டல? ஏய் சிரிங்கய்யா. ஆமா சார், நான் கூட சினிமால எல்லாம் பார்த்திருக்கேன். கரெக்ட். அவன் சினிமா ஹீரோ ஸ்டைல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவனுக்கு வில்லாதி வில்லன்னு பேரு வச்சவனே நான் தான். அவனோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? பப்ளி. பப்ளி? பப்ளியா? இது என்ன பேரு? பப்ளி. ஒரு நாள் நான் ஸ்டேஷன்ல டியூட்டில இருந்தேன். அப்போ போன்ல படம் பார்த்துட்டு இருந்தேன். பப்ளி தப்பிச்சு போயிட்டான்னு எனக்கு நியூஸ் வந்தது. யார் அந்த வில்லன் தப்பிச்சிட்டான்னு கேட்டேன். கிராமத்துல இருக்கிற எல்லாரும் உடனே அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லன் வில்லன். ஆனா இன்ஸ்பெக்டர், கிராமமா? கிராமம் தான். இந்த சிட்டி எல்லாம் ஓகே, பட் நான் கிராமத்துல இருந்து வந்தவன் தானே. அதில் விட முதல்ல விஷயத்துக்கு வருவோம். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த வில்லன், அவனை எப்போது பார்த்தீங்கன்னா அவன் முகத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி இருப்பான், ரொம்ப படிச்சவன் மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா அவன் 5ஆம் கிளாஸ் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கான். அதுவே டீச்சரை மிரட்டி தான் பாஸ் ஆனானா. என்னப்பா அது? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவங்கள பயமுறுத்துறானா என்ன வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான்? அப்ப ஏன் பயப்படணும்? நான் 8ஆம் கிளாஸ். ஏய் செது, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இவனை போய் கேங் விட்டு வெளியே அனுப்பு, உடனே அனுப்பு. ஏய் என்ன பண்ற? கிரேட். இப்போ இங்க இந்த டிராமா நடக்கிற வரைக்கும் சமீர் ஸ்ருதியை கூட்டிட்டு போயிடுவான். அது ஆட்டோ இருக்கு. ஆமா ஆமா ஆட்டோ கூப்பிடுங்க. அண்ணே, சரி செல்லமே, எனக்கு உன் மேல நிறைய காதல் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல. என்னம்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சரி நீ வையே. அண்ணே அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்க முதல்ல ஆட்டோல உட்காரோம், நீங்க கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமா பேசுங்க. சாரி மேடம், நான் என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அடக்கடவுளே, என்ன இவன் இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கானா? இந்த வயசுல இப்பதான் கல்யாணம் ஆச்சா? பாத்தீங்களா, என் வைஃபுக்கு கோவம் வந்துருச்சு, போனை கட் பண்ணிட்டா. அட என்னப்பா, உன் பொண்டாடி கோவப்பட்டாலும் ஏன் பொண்டாடி கோவப்பட்டாலும் அடி வாங்குறது நம்ம ஆம்பளை தான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? கோவப்பட்டாங்களே, இப்போ உங்களோட கோவத்தை எப்படி சரி பண்றது நான் சொல்லி தரேங்க. வா இப்படி வா. நீ இந்த பணத்தை வச்சுக்க. இது என்னோட அட்ரஸ். நாங்க ஆட்டோ எடுத்துட்டு போறோம், நாங்களே ஆட்டோ ஓட்டிக்கிறோம். இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க. 2-3 மணி நேரம் கழிச்சு ஆட்டோ நாங்களே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். தேவைப்பட்டா இன்னும் கூட பணம் தரேன். இத பாருங்க, நீங்க உங்க மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைச்சீங்கல்ல, நீங்க போங்க. நீங்க போய் நல்லா உங்க மனைவியோட டூயட் பாடுங்க. போங்க, சந்தோஷமா இருங்க. போங்க. வாங்க ராக்கி, போலாம். சரளா, என்ன நீங்க, உங்களுக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுமா? எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஓட்டி இருக்கேன். அது எங்க கல்யாண மண்டபத்துக்கு சாமான்லாம் கொண்டு போறதுக்கு டெம்போ வரும்ல, அப்போ என் தம்பிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால 2-3 வாட்டி நான் தான் அதை ஓட்டிக்கிட்டு போனேன். நான் சரியா ஓட்டுவேன், நீங்க பயப்படாதீங்க. பரவாயில்ல, உட்காருங்க. ஐயோ நான் ஓட்டுறேங்க. பசங்க இருக்கிற இடத்துக்கு சீக்கிரம் போயாகணும், நீங்க வாங்க போலாம். இன்னைக்கு எனக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, நீங்க எல்லாரும் பயங்கரமான பொம்பளையா இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. என்ன பண்றதுன்னு, அம்மா வாச்சே, தான் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு அம்மாங்கிறவ சிங்கம் மாதிரி மாறி அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவா. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் சரளா. பிள்ளைங்களுக்கு ஒண்ணுன்னா அம்மா பத்திரகாளியா ஆயிடுவா. தன்னோட பிள்ளைங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்ம கரண், ரிஷப், சமீர், பிரீதா இவங்க எல்லாரும் ஸ்ருதியை காப்பாத்திருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு பசங்க தானே. அவங்களுக்கு நம்மளோட ஹெல்ப் எப்ப வேணாலும் தேவைப்படலாம். அதனால நாம இப்ப அங்க போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நீல் இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப ஆபத்தானவன். எனக்கு அவனை ரொம்ப வருஷமாவே தெரியும். முதல்ல என் பொண்ணு அம்மா பின்னாடி சுத்தினா, அவளுக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தான் தெரியுமா? அப்பவும் என் கையில அவன் நல்ல அடி வாங்கினான். இந்த வாட்டி ஸ்ருதியை கடத்திருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். எப்படி அடிக்க போற பாருங்க. அவனை அடிச்சு துவைக்கிறதுல அவன் வாழ்க்கை முழுக்க மறக்கவே கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கூட இருக்கோம். ஆனா எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, கரனுக்கு டக்குன்னு கோவம் வந்துரும். என்ன பண்ண போறான்னு தெரியல. நாம சீக்கிரமா போனா நல்லது. சீக்கிரமா ஓட்டுறேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சரளா, நீங்க சீக்கிரம் வண்டியை ஓட்டுங்க. சரி ராக்கி. முன்னாடி போய் நிறுத்துங்க. சரிங்க அண்ணே. நீங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அந்த திருடன் இங்க எப்ப வேணாலும் வருவான். உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமான ஆளு, ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். ஜாக்கிரதை. கன்னு நல்லா இருக்கு. எல்லாரும் தயாரா இருங்கப்பா. உங்ககிட்டயும் இருக்கா? அப்ப எடுத்து வெளியே வை.
நீயும் எடுக்கண்ணா. நீ ஏற்கனவே தயாரா இருக்கியா? உஷாரான ஆளுங்க தான்ப்பா. நீ ஏன் மறைச்சு வச்சிருக்க? வெளியே எடு. இல்லையா? இந்த பையன் ரொம்ப ஓவரா நடிக்கிறானே. இருந்தாலும் இவன் சொல்றத எல்லாரும் நம்புறாங்க. ஏய் இன்ஸ்பெக்டர், நீ யாரா வேணாரு, எனக்கு உன் மேல டவுட்டா தான் இருக்கு. நீ என்னோட ஆளுங்க கையில கன்னை பார்த்திருக்க, ஆனா நீ ரியாக்ட் பண்ணல. நீ நிஜமான இன்ஸ்பெக்டரா இருந்திருந்தா கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்திருப்ப. யாரா நீ? ஏய், அவனை விடு. அட சும்மா கிண்டல் பண்ணையா. துப்பாக்கி கீழே இருக்குங்க. விளையாட்டுக்கு சொன்னேன். அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. இப்ப நீ உன் கேள்விக்கான பதில கேட்டுக்க. அது வேற ஒண்ணு இல்ல. நான் உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா இன்னைக்கு நான் வேட்டையாட போறது ஒரு வில்லாதி வில்லனை. எஸ், நீங்க யாருமே என்ன தொல்லை பண்ணல. நான் மட்டும் எதுக்கு உங்களை தொல்லை பண்ணணும் சொல்லுங்க? நான் அவனை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா அவனை பிடிச்சா 10 கோடி பரிசா கொடுப்பாங்க தெரியுமா? 10 கோடி. ஆனா அந்த பிட் பாக்கெட் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல. என் கண்ணிலே மாட்ட மாட்டேங்கிறான். ஏய் நிறுத்துறா. ஏய், என்ன பண்ற? நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, பிக் பாக்கெட் கிடையாது, நான் ஒரு டைமண்ட் திருடன்னு. நீ அப்ப இவ்வளவு நேரமா டைமண்ட் திருட? ஆமாப்பா, நான் தான் அந்த திருடன். என்ன பிடிச்சு கொடுத்தா 10 கோடி ரூபாய் கிடைக்கும். ஏய், pickpocket. ஏய், இரு, 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 இரு. நீ உங்ககிட்ட டைமண்ட் இருக்குன்னு சொன்னல, அவனை கொன்னுட்டா உங்ககிட்ட இருக்கிற பாதி டைமண்ட் எனக்கு கொடுப்பல. அவனை கொன்னுடு, கொன்னுடு. சுடு, சுடு. வாவ், என்னோட இந்த ஃபேக் கன்ல புல்லட் இல்ல, ஆனா ரிஷப் கன்ல புல்லட் இருக்கு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வெல் டன் கரண். நாம இவங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டோம். இப்போ உண்மையான கன்னு கையில கிடைச்சிருச்சு. அப்படின்னா பிளான் சக்சஸ். நான் தான் வில்லன். நான் தான் வில்லன். ஸ்ருதி, இல்ல 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 ஸ்ருதி, இல்ல 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 இல்ல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? மிஸ்டர் கொள்ளக்காரரே, நீங்க பார்க்கிறதுக்கு என்னோட சமீர் மாதிரி இருக்கீங்க. சமீர் மாதிரி தெரியறனா? நான் உண்மையிலே சமீர் தான். உனக்கு என்னாச்சு? நீ என்னோட சமீர்னா அப்ப மிஸ்டர் கொள்ளக்காரர் இல்லையா? இல்ல ஸ்ருதி, நான் கொள்ளக்காரன் கிடையாது, சமீர் தான். அது சரி, என்னோட கெட்டப் எப்படி இருக்கு? சமீர், நீ ரியலி சத்தம் போடாத. என்ன, நான் உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன், சாக வரல. நான் அந்த ரவுடிங்க கிட்ட கைதியா இருக்க விரும்பல. அதனால ப்ளீஸ் சத்தம் போடாத. ஓகே? குட் கேர்ள். நீ என்ன காப்பாத்த வந்தியா? ஆனா எனக்கு என்னமோ கனவு கண்ட மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என் கண்ணுக்கு தெரியற, ஆனா உண்மையிலேயே நீ இந்த இடத்துல இல்லன்னு தான் தோணுது. ஆக்சுவலி நீ இங்க இல்லனா அப்புறம் என் கண்ணுக்கு எப்படி தெரியற? நீ என்ன காப்பாத்த வந்திருக்கியா? உனக்கு என்னாச்சு? ஏன் அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு போதை பொருள் எதுவும் கொடுத்துட்டாங்களா, இல்ல கள்ளச்சாரம் எதுவும் கொடுத்துட்டாங்களா? ஏதோ கஜானா கிடைச்ச மாதிரி இவ்வளவு சந்தோஷப்படுற? இல்ல லாட்டரி எதுவும் அடிச்சிருக்கா? உனக்கு என்ன பைத்தியமா? ரிலாக்ஸியா, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும். இல்ல, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்த வந்திருக்க, ஆனா இங்க ரொம்ப ஆபத்து அதிகம். நிறைய ரவுடிங்க இருக்காங்க. உனக்கு நீ இத போய் என் பெருசா பேசுற ஸ்ருதி. நான் உனக்காக எங்க வேணாலும் வருவேன். பிகாஸ் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப முக்கியம்.
சமீர் ப்ளீஸ் என்ன ஒரு தடவை ஹக் பண்ணு. என்னோட கையை கட்டி போட்டிருக்காங்க, என்னால ஹக் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஹக் பண்ணு ப்ளீஸ். இங்க பாரு ஸ்ருதி, நான் ஒன்னும் இங்க தனியா வரல. என் கூட கர்ணானாவும் ரிஷபண்ணாவும் வந்திருக்காங்க. அவங்க வெளியே ரவுடிங்களோட டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னை இங்க காப்பாத்த வந்திருக்கேன். அப்ப என் பிரீதாக்காவும் கண்டிப்பா வந்திருப்பா, எனக்கு தெரியும். பிரீதாவும் வந்திருக்காங்க. அவங்க வெளியே வெயிட் பண்றாங்க. உள்ள ரவுடிங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு அண்ணன் தான் வெளியே வெயிட் பண்ண சொன்னாரு. அவங்க சேஃப் தான், டோன்ட் வரி. பிரீதாக்கா என் மேல கோவமா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, என்ன சந்திக்க தவிச்சிட்டு இருப்பாங்கல்ல. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, எல்லாத்தையும் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். எல்லாரும் என் மேல அன்பு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இன்னும் வரல? டைம் ஆயிட்டே இருக்குங்கிற விஷயம் இவங்களுக்கு ஏன் இன்னும் புரியவே இல்லை? அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. நானே என் தங்கச்சியை உள்ள போய் கூட்டிட்டு வரேன். இந்த கரண் நல்ல ஏதோ பெருசா பேசினா, மேன் பவர் அது இதுன்னு. ஆனா இன்னும் வெளியில வரவே இல்ல. அவனுக்கு உமன் பவர்னா என்னன்னு காட்டணும். அவ என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். நான் உள்ள போய் தீர்வேன். யார் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறேன். ஏய் யார் நீ? ஏய் இங்க பாரு, நான் ஒன்னதான் கேக்குறேன். நீ அந்த உயரமான பொண்ணோட அக்கா தானே? இங்க இருந்து கிளம்பு, இல்லனா நீல் உன்னை சும்மா விட மாட்டாரு. ஏய் மரியாதையா வெளில வா. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. ஏய் மரியாதையா வெளில வந்துரு. ஐயோ பிரீதா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்க கையில மாட்டினா இவங்க கூட உன்னை அப்புறமா தான் கொல்லுவாங்க. ஆனா கரண் உன்னை திட்டியே கொன்னுடுவான். பாத்தியா, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் பிளா பிளா அது இதுன்னு சொல்லுவான். இல்ல, அவ என்ன சொன்னாலும் கேட்க கூடாது. நான் இப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அவனை கொன்னுடு. அவன் இருக்கிற அடையாளமே தெரியக்கூடாது. நமக்கு டென்ஷன் போச்சு. அட கொல்லுப்பா. என்ன பாக்குற? அவனை சுடு. கொல்ல மாட்டியா? நான் கொல்றவன சுடு. வில்லன், என்ன பண்ற நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ 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 எதுக்காக இந்த ரவுடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ எவ்வளவு பெரிய டைமண்ட் திருட, உனக்கு இந்த சாதாரண ஆள் கூட பார்ட்னர்ஷிப்பா? இவனுக்கு டைமண்ட் தருவியா? இங்க பாரு, இவன் உன்னோட கண்ணில் போய் கை வச்சிட்டு இருக்கான். உன்னோட கண்ணில்
நீ அவனை ஒண்ணுமே பண்ண மாட்டியா? ஏதா சொல்லு, ஏதா சொல்லியா? சொல்றது கரெக்டு தான். நீ தான் என் கண்ணு மேல கை வச்சிருக்க. சரி, கையெடு. கையை எடுப்பா, எடு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு புல்லட்டையே 10 துண்டா மாத்திடுவேன். விடு, கையெடு. உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு வைரம் வேணுமா வேணாமா? வேணும் தான். அப்படின்னா இப்ப நீ எனக்கு ஒரு பதில் சொல்லு. சரி, போலீஸ்காரங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஏதாவது சட்டவிரோதமான செயல்லாம் செஞ்சா நீ என்ன எந்த பேரை வேணாலும் வச்சு கூப்பிடுவியா? நீ பாட்டுக்கு அப்படி ஒரு பேர் வைக்கிற, இப்படி ஒரு பேர் வைக்கிற, அப்புறம் இவனுக்கு ஒரு பேர் வைக்கிற. என் பேரு சேது தாங்க. அந்த பேர் நல்லா இல்ல, மாத்து. சரி. என்ன சரி, என்ன சரி சொல்லு. பேர் நல்லா தான் இருக்கு, நான் மாத்த மாட்டேன். ஏய், ஏய், அவனுக்கே பிரச்சனை இல்லைங்கிறப்ப உனக்கு என்ன பிரச்சனை? விடு விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அட மேடம். அட, என்னங்க இது? அங்க அந்த பொண்ணு என் பேரை கிண்டல் பண்றா, இங்க நீங்க என் பேரை கிண்டல் பண்றீங்க. வாய் மூடு. ஏய், வாய் மூடுங்க. சும்மா ஷூ ஷூன்னு சொல்லிக்கிட்டு இனிமே யாரும் பேசக்கூடாது. பேச போறது நான் தான். நீ ஆமா, நான் என்ன பேசுறது? நான் பேச வேண்டிய டயலாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏய், ஆ? அட சொல்லு. ஆ, ஆ, ஏய், சொல்லி தொலையேன். சமீர் கிட்டேருந்து எந்த சிக்னலும் வரலையே. அவன் ஸ்ருதியை கூட்டிட்டு வெளியே போயிட்டான்னு கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இந்த நாடகத்தை நடத்தி தான் ஆகணும். ஆனா நான் என்னத்த பேசுறது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் ஏதாவது சொல்லவா? சொல்லு, என்ன என்ன சொல்ல போற? சொல்லு 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 சொல்லு. நீ உனக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கால, அவள மாதிரி பேசுவியே, ஏன் இப்ப அப்படி பேச மாட்டேங்கிற? அட அந்த பொண்ணு யாரு? ஏய், மரியாதையா பேசு. என்ன? அட அதெல்லாம் விடுங்க சார், நான் தான் மரியாதை கொடுக்குறேன்ல. என்கிட்ட பேசுங்க. என்னப்பா? அந்த யாரு, வசந்தியா? ஐயோ, அவகிட்ட இருந்தெல்லாம் எப்படி கத்துக்க முடியும்? நான் தான் படிக்கவே இல்லையே. என்ன சொல்லுவாங்க, அதை என்னமோ சொல்லுவாங்களே, சிக்னேச்சர். அது கூட எனக்கு போட வராது சார். நான் கை நாட்டு தான் வைப்பேன், ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. அடச்சே, வாய் மூடு. என்னமோ ஒண்ணு கொல்லு கொல்லு. சுடு சுடு, அவனை கொன்னுடு. உன்கிட்ட வயிறு இருக்குன்னு சொன்னல, அதுல பாதி எனக்கு தருவல. இவனை சுட்டு தள்ளிட்டு கிளம்பிரு. சுடு, சுட்டு தள்ள. எவன் ஆர்டர் பண்ணாலும் கேட்க மாட்டேன். உன் பேச்ச நான் கேட்பேனா? அன்பா சொல்லு, ட்ரிகர் அழுத்துன்னு சொல்லு. அவனை சாகுடி, கொன்று. அன்பா சொல்லுன்னு சொன்ன, அதிகாரமா சொன்னீங்கன்னா நான் செய்ய மாட்டேன். என்ன செய்யணும்? சரியா? ஐயா இல்ல, அப்பா. சரி, ட்ரிகர் அழுத்துப்பா. அழுத்துப்பா. நீ எவ்வளவு அன்பா சொல்ற? அழுத்து. அழுத்துறேன், அழுத்து. அழுத்து. ட்ரிகர் அழுத்தியே தீரும். ஆனா உனக்கு ஏய், 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 ஏய். ஏய், அசையாதீங்க. என்ன சொன்னா கேளுங்க. ஏய், பின்னாடி போங்க. ஏய், ஏய், யாராவது ஷூட் பண்ணுங்க. அமைதியா இருக்கணும். கண்ணு இருக்கு. நான் ஏய். ஷூட் பண்ணுவேன். ஜாக்கிரதை. பின்னாடி போங்க. அசையாதீங்க. அங்கேயே நில்லுங்க. அட பாவி, என்ன பாத்துட்டு இருக்க? அவன் நெத்தியில கண்ண வச்சு சுடு. அவனை சுட்டு தள்ளு. நீ ஸ்ருதிய வீட்ல இருந்து கடத்தி இங்க கொண்டு வந்திருக்க. அதுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். மரியாதையா ஸ்ருதி எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம். கை வலிக்குது. ஸ்ருதி, நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம இங்கேருந்து கிளம்பலாமா? நாம இங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஸ்ருதி இப்படி கட்டி பிடிக்கிறத முதல்ல நிறுத்த.
நம்ம எங்க இருக்கோம்னு தெரியும்ல. இது ரவுடிங்களோட இடம். அவங்க கிட்ட நிஜ துப்பாக்கி இருக்கு. அப்புறம் நம்மளை விட மாட்டாங்க. ஸ்ருதி, உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி திடீர்னு என்னைய ஹக் பண்ணிட்டு இருக்க? அதனால என்ன? நான் உன்னை ஹக் பண்றது உனக்கு ப்ராப்ளமா இருக்கா? இல்ல, ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ரொம்ப விசித்திரமா. என்ன விசித்திரமா? நான் ஒரு பக்கம் ரொம்ப எமோஷனலா இருக்க தெரியுமா? என்னோட எமோஷன்ஸ்க்கு வேல்யூவே இல்லையா? இல்ல ஸ்ருதி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் உன்னோட எமோஷன்ஸை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா நம்ம இப்ப இங்கிருந்து கிளம்பணும்ல. நம்ம வெளியில போயிட்டு ரிஷப் பண்ண கர்ணனாக்கு வெளியில வந்துட்டோம்னு சிக்னல் கொடுத்தாதான் அவங்க அங்க இருந்து கிளம்புவாங்க. பிரீதாவும் வெளியில வெயிட் பண்றாங்க. அதனால சீக்கிரம் வா. லெட்ஸ் கோ. வா 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 வா. சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கினேன். ரொம்ப பசிக்குதுப்பா. என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்க? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு தின்னு மந்தமாயிக்கிட்டு இருக்க. இவங்க என்ன ரொம்ப தொல்லை பண்ணாங்க. இவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நான்